வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சூக்குமமாக இருந்து வழி நடத்துவராக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக இன்றைய சிந்தனை மார்ச் 1, உலக சமுதாய சேவா சங்கம். உலகம் தோன்றியதிலிருந்து மனிதன் எல்லா வகையிலும் இன்பமாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறான். ஆனால் இயற்கைக்கு முரணாகவும் தன் வாழ்க்கை முறையில் மாறுதலாகவும் மயக்கமுற்று துன்ப செயல்களில் ஈடுபட்டு துன்பத்திலேயே உழல்கிறான். இன்பமாக வாழ வேண்டும் என்று எண்ணம் மட்டுமே இருக்கிறது. அப்படி ஞானிகள், சித்தர்கள் அவர்கள் மனிதன் உய்வதற்காக நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அப்படி சொல்றத கூட ஒருவர் முயற்சி செய்து அதை மாற்றிவிட முடியாது. நிறைய எண்ணங்களும் திட்டங்களும் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற முறைகளையும் வகுத்துள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு சங்கம்தான் நமது உலக சமுதாய சேவா சங்கம். மகரிஷி அவர்கள் 1958ஆம் ஆண்டு கூடுவாஞ்சேரியில் இச்சங்கத்தை முதலில் நிறுவினார். அந்த சங்கத்தின் நோக்கமே உலக மக்கள் அனைவரும் துன்பம் இல்லாமல் இன்பமாக மட்டும் வாழ வேண்டும், அவர்களுடைய அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கு முயல வேண்டும் அப்படின்னு தான் இந்த சங்கத்தை மகரிஷி நிறுவினார். உலகம் எங்கும் அமைதி மட்டுமே இருக்க வேண்டும். அப்ப உலகம் அமைதி அடைய வேண்டுமானால் முதலில் யார் அமைதி அடைய வேண்டும்? தனி மனிதன் அமைதி அடைய வேண்டும். அப்ப தனி மனிதன் அமைதி அடைய வேண்டும் என்றால் என்னெல்லாம் அவன் முயற்சி பண்ணணும்? தான் இறையை உணர்ந்து ஒழுக்க வாழ்வு வாழ்ந்து நடந்தால் மட்டும்தான் முடியும். அப்போ அந்த மனிதன் நோயில்லாமலும் உடலை வளமாகவும் மனதை செம்மையாகவும் வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைத்து கொள்ளதான் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் மன வளக்கலை என்ற பயிற்சி முறைகளை அறிமுகப்படுத்தி நமக்கு எல்லா விதத்திலும் உடல் நோயற்று இருப்பது ஒரு சுகம். அப்ப அதற்கு உடற்பயிற்சி மகரிஷி எல்லா விதத்திலும் ஆராய்ந்து தான் நமக்கு அந்த உடற்பயிற்சியே கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் நாம் வாழும் காலம் வரை தந்தை தாய் அப்பா அம்மா கிட்ட வந்ததுதான் உயிர். என்ன சொல்லுவோம்ல, பிறப்பதும் ஒரு வித்து கழிவால் இறப்பதும் ஒரு வித்து கழிவால் சொல்லுவாங்க. அப்ப அந்த வித்து உயிர் செம்மையாக இருப்பதற்காக காயக்கல்பம் என்ற ஒரு பயிற்சியை நமது சங்கத்தில் மட்டும்தான் நம்ம சொல்லி கொடுக்கிறோம். அது குருவோட ஆசை. அப்ப அந்த பயிற்சியை பண்ண சொல்ல நோய் நொடி இல்லாமல் நீண்ட காலம் இளமையோடு முதுமையை தள்ளி போட்டு உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியோடு வாழ்வதற்கு ஒரு சிறந்த பயிற்சி அப்படின்றப்ப காயக்கல்ப பயிற்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகத்தவம், தன் திறமையும் வல்லமையும் பெருக்கிக் கொள்வதே தவம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாத்ரி மகரிஷி சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்க? ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை, இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா தவம் பண்ணா நமக்கு இது அனைத்துமே கிடைக்கும். சரி, தவம் பண்றோம், உடற்பயிற்சி பண்றோம், காயக்கல்ப பயிற்சி பண்றோம், தவம் பண்றோம். ஆனாலுமே எனக்கு உள்ளத்தில் தேவையற்ற எண்ணங்கள், கலங்கங்கள், என்னால சரியா நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறையை நடத்த முடியவில்லை என்று தான் அந்த குணநல பேரு அகத்தாய்வு என்று ஒரு பயிற்சியை நமக்கு கொடுக்கிறாரு. ஒவ்வொரு பயிற்சியிலும் தன்னை யார் என்று நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற மாதிரிதான் பயிற்சிகள் வடிவமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில். இதை நாம் அனைவருமே கற்று முழுமையாக நாம் பயனடைந்தால் மட்டும் அல்லாமல் நம் குடும்ப உறுப்பினர்கள், நட்பு வட்டங்கள், நமக்கு தெரிந்தவர்கள் அனைவருமே இப்பயிற்சியில் இணைத்து நாமும் வளமோடு நலமோடு வாழ்வது அல்லாமல் நம் சுற்றி இருப்பவர்களும் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.